ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி இரவு வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னா இன்றைக்கி காலையில் எங்கள் டெனன்ட் போட்ட கோலம் தான். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நான் போட்டல இந்த கோலம். இங்கே பாருங்கள், துளசி மாடம் வெளியே வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு விளக்கு. துளசி மாடத்துக்கு டெய்லியுமே மாமா பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு பூஜை பண்ணுவார். நாளைக்கு எங்கள் நிரஞ்சாவோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், சண்டேன்றதுனால. அதனால் நிறைய ஒர்க்கு இன்றைக்கி இருந்துச்சு. அக்கா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அக்காவோட பொண்ணு வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. இது நாங்கள் விநாயகர் வச்சுருக்கோம். இந்த விநாயகர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவும் நிரஞ்சாவும் பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரே ஆட்டம், கொஞ்சிக்கிட்டு ஒரே இது. அம்மா நிரஞ்சா மடியில் படுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவனுக்கு அவங்க உலகம், அவங்களுக்கு நிரஞ்சன் உலகம், நிரஞ்சனுக்கு அம்மா உலகம். அப்படி தான் எங்கள் வீட்டில் அவங்க 2 பேரும் தனி உலகத்தை தெரியுறீங்க. உண்மையாக அப்படி தான் நடந்துப்பாங்க 2 பேருமே. அந்த அளவுக்கு 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பாங்க. சூப்பராக எது வேணாலும் அம்மா தான் பார்த்துப்பாங்க. நிரஞ்சனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே. ஒரு வகையில் அது நல்லதாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூ இல்லை நிறைய. இப்போ நான் ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்ததுனால இவங்க தான் அக்கா பொண்ணு. என் பேர் ஜோதி. ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. கீழ்பட்டு கிராமம், திருவண்ணாமலை. அக்காவோட பேர் காமேஸ்வரன். ஃபஸ்ட்டு என்ன பேர் வைக்கலாம், காலை வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு அக்கா நீ தான் அப்படின்னு சொன்னாங்க அக்காவோட பொண்ணு. அதனால் சின்ன குட்டி வாடி பேர் நான் தான் வச்சேன். குட்டி பையன் இன்னும் பெருசாக இல்லை. அக்கா முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு என் வீட்டில் எல்லா வேலையும் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, கொஞ்சம் பெருக்கி, கொஞ்சம் வீடெல்லாம் தொடச்சி விட்டாங்க. இது அம்மாவும் அக்கா பொண்ணும் பேசியிருக்காங்க. இது அக்கா நிரஞ்சனுக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அக்கா ஒழிச்சிக்கிட்ட அமெரிக்கா அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாங்க. அப்போ நிரஞ்சன் அக்காவை நல்லா கட்டி பிடிச்சி இது பண்ணான். அவங்கள விடவே மாட்டான். குமாரி ஆயா அப்படின்னு சொல்லி ரொம்ப விட மாட்டான். எங்கள் அக்கா பேர் குமாரி. அவங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தது நிரஞ்சா அவங்களுக்கு ரொம்ப தேடினான். ஏன்னா நாளைக்கு நிரஞ்சாவோட பிறந்தநாள் முடிஞ்சிச்சே, என்ன திடீர்னு செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம். சும்மா பிறந்தநாள் முடிஞ்சாலுமே தம்பி அக்கா எல்லாம் வரணுன்றதுக்காக அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி எதுவும் செய்யலை. நாளைக்கு தான் செலிப்ரேட்